வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஜெஃப்ரி ஆர்ச்சரோட கதை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. கதையினுடைய பேர் ஹூ கில் த மேயர். விறுவிறுப்பான கதை இது. யார் இந்த மேயரை கொன்னா அப்படின்றது. கதையினுடைய தலைப்பே உங்களுக்கு இதனுடைய விறுவிறுப்பையும் துப்பறியக்கூடிய தன்மையையும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையில் எக்கச்சக்கமான இட்டாலியன் பேர். அதனால் அந்த பேர்களை எல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய தொழிலை சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? கார்லிஜியா இந்த ஊர் இட்டாலியில் இருக்கக்கூடிய நேப்பல்ஸ்லேருந்து 4 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். வெளிநாடுகள்ல எல்லாம் கிராமன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஊர் இது. ஆனால் இந்த ஊர் காரம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இந்த ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் இந்த ஊர் 3 விஷயத்துக்காக உலக பிரசித்தி பெற்றது. முதலாவது வைன் கார்டன்ஸ், வைன் ரிஃபைனரி. அது இந்த ஊர் வைனை சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது ரெஸ்டாரண்ட்லேயோ வச்சுருந்தா அவங்களுடைய பேரும் புகழுமே ரொம்ப தனிப்பட்ட இருக்கும். அந்த மாதிரியான புகழ்பெற்ற வைனரிஸ் இருக்கக்கூடிய ஊர் இது. அடுத்ததாக ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலை வீடுகளில் வாங்குறதுக்கு போட்டி இருக்கும். வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த அளவுக்கு பிரமாதமான ஆலிவ் ஆயில் இது. அடுத்ததாக ட்ரஃபிள்ஸ் என்னென்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் மாதிரி முந்திரி பருப்போ பாதாமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரை ஃப்ரூட் இது. காரத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, டெசர்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த இட்டாலியன் குஷினில். ஸோ இது பிரசித்தி பெற்ற ட்ரஃபிள்ஸ் ஃபார்ம் ஓனர் இந்த ஊரில் இருக்காங்க. இவங்க 3 பேர் முக்கியமான ஆட்கள்னால், அடுத்தது இந்த ஊரில் 6 பேர் தான் முக்கியமான ஆட்கள். இதில் இந்த 3 பேர் போக அடுத்ததாக வரக்கூடியவர் மேயர் பல 100 வருஷங்களாக ஒரே ஃபேமிலியிலேருந்து தான் மேயராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மேயர் 102 வயசாயிருச்சு அவருக்கு. அவரோட பேர் சால்வாட்டர் ஃபெரினெல்லி. ஃபேமிலி நேம் ஃபெரினெல்லி. இவருக்கு இந்த 102 வயசுக்கு இவர் இன்னமும் மேயர் போஸ்ட்டில் இருக்கார். இவருக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை. டீஃபால்ட்டாக அவருக்கு அப்புறம் வரக்கூடிய ஆள் யாருன்னா அவருடைய பையன் லோரன்சா ஃபெரினெல்லி. அப்படி தான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்லாம் சும்மா கண் தடைப்பு தான். ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ 10 வருஷத்துக்கு ஒருக்காவோ 15 வருஷத்துக்காவோ சும்மா எலெக்ஷன் நடக்கும். ஆனால் அதே ஆட்கள் தான் அந்த போஸ்ட்டில் இருப்பாங்க. அடுத்தது ஒரு கமிட்டி. அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர். அடுத்த ஆளாக பெரிய ஆளுன்னு யாருன்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட்டு ஓனர். இந்த 6 பேர் அந்த ஊரில் பெரிய லெவலில் இருக்காங்க, பணக்காரங்களாகவும் இருக்காங்க. இந்த 102 வயதான இந்த மேயர் சிவபதவி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் டீஃபால்ட்டாக இவர் தான் வரணும். ஆனால் எலெக்ஷன் ஒன்று கண் தொடைப்புக்கு நடத்தணும் இல்லையா? அந்த எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த சமயத்தில் எங்கேருந்தோ ஒரு ராட்சசன் மாதிரி ஒருத்தன் இந்த ஊருக்குள்ளார குதிக்கிறான். அவனுடைய பேர் டீனோ லம்பார்டி. இவன் எங்கேருந்து வந்தான் யாருக்குமே இவனை தெரியல. ஆனால் அவன் இந்த எலெக்ஷனில் அவனும் நாமினியாக நிற்கிறான். எல்லாரும் நினைக்கிறாங்க, சும்மா இவனுக்கு யார் ஓட்டு போட போகிறா, வழக்கம் போல் லொரன்சா ஃபெரினெல்லி தான் வரப்போகிறாரு, இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு குட்டியூண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னென்னா ஒரு சின்ன ரூமு, ஒரு டேபிள் சேர், இவ்வளோ தான் போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா அந்த ஊரில் எந்த குற்றமுமே நடக்கிறது கிடையாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு நல்லா தெரியும். யாருக்கும் எந்த சண்டை வம்பு எதுவும் கிடையாது. முக்கியமாக அந்த ஊருக்கு ட்ரெயின்லாம் கிடையவே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் பஸ்ஸு நேப்பிள்ஸ்க்கு போகும். அதுலேயும் ரொம்ப அவசியமாக போகணுன்றவங்க மட்டும்தான் போவாங்க. இந்த ஊரை ஜனங்க அப்படி ஒரு விரும்பி இருக்காங்க. இந்த ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. கொள்ளை கிடையாது, எந்த விதமான க்ரைமும் அந்த ஊரில் கிடையாது. அதனால போலீஸ்க்கு வேலையும் கிடையாது. அந்த போலீஸ்காரர் சும்மா பேருக்கு அந்த ஊரில் போலீஸ்காரன் இருக்கார். இந்த புதுசாக வந்தான்ல லம்பார்டி, இவன் எலெக்ஷனில் நாமினேட் பண்ணி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கான். எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சுது. எல்லாரும் டிஃபால்ட்டாக யோசித்தாங்க ஃபெரினெல்லி குடும்பத்துலேருந்து தான் ஆள் வருவாங்கன்னு. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. லம்பார்டி வாங்கின ஓட்டு எவ்வளவுனா 511, ஃபெரினெல்லி வாங்கினது 486. எல்லாருக்கும் ஆச்சரியம். யார் ஓட்டு போட்டிருப்பா, ஒருத்தர் நீ தானே அவனுக்கு போட்டேன்னு கேட்டுக்கிறாங்க.
ஆனால் யார் இவ்வளோ ஓட்டு வித்தியாசம், இவ்வளோ பேர் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த வித்தியாசத்தில் அவன் ஜெயிச்சு வந்துடுறான். வந்த கொஞ்ச நாளையிலேயே ஊரையே தலைகீழாக புரட்டி போட்டுடுறான். ஃபஸ்ட்டு அவன் குறி வச்சது இந்த பெருந்தலைகளை தான். அவ்வளவு பேருக்கும் சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ்ன்னு அவங்கள போட்டு புழிய ஆரம்பிச்சிட்டான். அடுத்ததாக சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கவங்களை எல்லாம் குறி பார்த்தான். அத்தனை பேருக்கும் பலவிதமான டேக்ஸை போட்டான். ரொம்ப முக்கியமாக என்ன சாமான் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டின்னு போட்டு தாளித்தான். ஜனங்கள்லாம் ஒன்றுமே புரியாமல் தடுமாறினாங்க. என்ன பண்ணுறது, இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. ஒரு 2 மாதம் கூட அவன் ஆட்சியில் இருந்திருக்க மாட்டான், அவன் போஸ்ட்டில் இருந்திருக்க மாட்டான். திடுதிப்புன்னு ஒரு நாள் அவன் கொலை செய்யப்படுறான். இந்த கொலை செய்யப்பட்டதை இருந்த போலீஸ்காரர் என்ன பண்ணால், பண்ணின ஒரே வேலை அவனுடைய உடம்பை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு கம்பி நீட்டினதான். அவன் அந்த ஊர்லேயே இருக்கலை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. அவன் இந்த ஊர்லேயே இல்லாமல் ஓடி போயிடுறான். இந்த அட்டாப்சிக்கு போயிட்டு வந்த உடம்பை என்ன பண்ணிச்சாங்க இந்த ஊர் ஜனங்க, எதுக்கு இவனை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே கிரிமியேஷன் பண்ணி அவனுடைய ஆஷஸை ஸ்கேட்டர் பண்ணதோட இந்த ஊர் ஜனங்க அப்படி ஒரு சந்தோஷமாக அவனுடைய சாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வழக்கம் போல் இவன் செத்து போன ஒருபாடு அடுத்த எலெக்ஷனுக்கான டேட்டு குறிச்சாச்சு. அவன் ஃபெரினெல்லி குடும்பத்திலேருந்து அவன் எலெக்ஷனுக்கு தயாராகிட்டான். அப்போ நேபிள்ஸ்லேருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை இந்த ஊருக்கு நேபிள்ஸ்லேருந்து அனுப்புகிறாங்க. போய் மேயரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு. அவன் ஆண்டனியோ ரொசாட்டியோ அவன் இந்த ஊருக்கு வர்றான். வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டால், இந்த ஊருக்கு வந்த உடனே இந்த செத்து போனானே மேயர் பெரிய மாளிகையை ஒன்றை வாங்கினான். அந்த மாளிகையில் இவனை இருக்க சொல்லியிருக்காங்க. அவனுக்கு அதில் இருப்பே கொள்ளலை. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ரெண்டாவது இவ்வளோ பெரிய சௌகரியம்லாம் அவன் எதிர்பார்க்கவே கிடையாது. பெரிய அரண்மனை, இந்த அரண்மனை மாதிரி இடத்துல எதுக்கு நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. ஆனால் அவனுடைய வேலையை அவன் செய்யணும்ல. அதனால அவன் என்ன பண்ணான், ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கிட்டான். நடுவில் ஹூ கில்டு மேயர்னு எழுதினான். எழுதிட்டு சுற்றி யாருக்கு மோட்டிவ் இருக்குன்னு சொல்லி முதல்ல எடுத்தான். முதல் மோட்டிவ் இருக்கக்கூடிய ஆள் மேயர். அவனுக்கு தான் நேரடியாக பாதிப்பு. அவனு ஃப்ரான்ஸ்கோ ஃபெரினெல்லி, லோரன்சோ ஃபெரினெல்லி, அவனுக்கு தான் நேரடியான தொடர்பு. அவன் பேரை முதல்ல எழுதினான். ரெண்டாவது ஒய்னரி அதிபர், ஏன்னா அவருக்கு அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப அடிபட்டுச்சு அது. மூணாவது ட்ரஃபல்ஸ்காரன், நாலாவது ஆலிவ் ஆயில், அஞ்சாவது ரெஸ்டாரண்ட், ஆறாவது அந்த கம்யூனிட்டி பேஸ்டு தலைவர். 6 பேரையும் எழுதி வச்சான். எழுதி வச்சுட்டு ஒருத்தரையாக விசாரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி என்ன பண்ணால், சும்மா அப்படி ஒரு வாக் போயிட்டு வருவோம். ஜனங்க யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நாம் அதிலேருந்து நூல் பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு ரோட்டில் நடக்கிறான். ஜனம் பூரா என்னமோ துஷனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி இவனை பார்த்த உடனே பல கால தூரத்துக்கு பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. பார்க்க கூட கிடையாது. இவன் பக்கத்தில் யாருமே வர கிடையாது. அவன் அந்த ரோடுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அவனுடைய குறி ஒய்னரி ஆள் தான். அவன் வீட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவனுடைய ஆஃபீஸ்க்கு போகிறான். இவன் போன உடனே அவன் சொல்கிறான், ஒரு ஒயின் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறான். இல்லை, நான் டியூட்டியில் இருக்கேன், நான் ஒயின் சாப்பிடக்கூடாதுன்னு. இல்லை, எனக்கு ஒயின் தேவையாக இருக்குது, நான் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிளாஸை குடிச்சிட்டேவும், நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னோடனே, என்ன விஷயமானு கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு தான், நான் தான் மேயரை கொண்டேன்னு இவனுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம வந்திருக்கோம், இவங்ககிட்ட யார் ஏதாவது சொல்லுவானான்னு வந்தால் இவன் நான் தான் கொண்டேன்னு சொல்கிறானே. அப்படியா, என்ன ரீசன் உங்களுக்கு அவனை கொள்றதுக்குன்னொடனே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, என்னோடய ஒய்னரி பிஸ்னஸையே அவன் குழி தோண்டி படைச்சிட்டானே. இன்னும் 1 வருஷம் மட்டும் அவன் இருந்தான்னு வைங்க, நான் அவ்வளோதான், இந்த பிஸ்னஸ் எல்லாம் மூடி ஏற கட்டிட்டு நான் எங்கேயாவது போக வேண்டியதான், அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு என் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதை நல்ல வேளை நான் இப்போ ஜெயிலுக்கு போனேன்னா கூட நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் பையன் என் பிஸ்னஸை பார்த்துட்டு பெரிய அளவு கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிறான். அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் மேயர் எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னோடனே, கத்தியால் தான், இதை பாருங்கள் கத்தி கூட வச்சுருக்கேன் நான், அப்படி எப்படி குத்துனீங்கன்னு, ஒரு 10 குத்தாவது அவனை குத்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இந்த போலீஸ் ஆஃபீஸர் சிரிச்சுக்கிட்டேவும், நீங்கள் அவனை கொலை பண்ணலை அப்படின்னோடனே, எப்படி சொல்கிறீங்கன்னொன்னே, என்கிட்ட அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்குது, அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, அதில் அவன் எப்படி செத்தான்றது இருக்குது, அவன் கொலை கத்தியால் குத்துப்பட்டு சாகலை, அதனால என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் அப்படிங்கிறான். அப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் அவன் எப்படி செத்தான்னு மட்டும் சொல்லுங்கள், நான் கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றான். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லி எவிடன்ஸ் இல்லாமல் நான் அரெஸ்ட் பண்ணக்கூடிய போலீஸ் நான் கிடையாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ கிளம்பும்போது, அட்லீஸ்ட் ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறான். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு திரும்பி வர்றான். திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்மசி அவன் கண்ணில் படுது.
ஃபார்மசியில் பார்க்குறான், ஒரு பொண்ணு கோட் போட்டுட்டு உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு தோணுது, பேஸ்ட்டு இதெல்லாம் இல்லை, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவன் ஃபார்மசிக்குள்ளார போகிறான். போகும்போது தான் இந்த பொண்ணை நம்ம வேற எங்கேயோ பார்த்துருக்கோன்றது ஒரு தோணுது. அப்போ அவனுக்கு நம்ம இந்த இப்போ இதுக்கு போனப்போ மேயருடைய வீட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்றது ஒரு ஞாபகம் வருது. ஆனாலும் இவன் போன உடனே அவள் கேட்குறா, ஹலோ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? என்னொன்னே, அப்படி ஆப்வியஸாக தெரிகிறேன், நான் போலீஸ்காரன். என்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் தெரியும். யாராவது ஒரு ஆள் புதுசாக வந்தால் தெரியாமல் இருக்குமா? அதுவும் நீங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் புதுசாக வந்திருக்கீங்கன்னு காட்டு தீ போல் இந்த ஊரில் பரவி போயிடுச்சு. அதனால என்னால் ஈஸியாக உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னொன்னே, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்? ஓ, ஒருவேளை நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களோ அப்படின்னொன்னே, இல்லை அப்படின்னொன்னே, இல்லை ஏன்னா மேயரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க வந்திருக்கீங்க. ஒருவேளை நானாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா அப்படின்னோடனே இவன் சிரிச்சிட்டே, இல்லை எனக்கு பேஸ்ட் இல்லை, அது வாங்குறதுக்கு. ஓ, அது எல்லாமே அந்த ஷெல்ஃபில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க, நான் பில்லு போடுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான். இவன் பார்த்து எடுத்துக்கிட்டு வர்றான், அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். திரும்பி போகும்போது டிஃபால்ட்டாக அவன் சொல்கிறான், நாளைக்கு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோன்னே. அவள் சிரிச்சுக்கிட்டே, நாளைக்கா? மறுபடியுமா? எதுக்கு அப்படிங்கிறான். சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறான். மறுநாள் இவனுடைய டார்கெட் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த போர்டில் இருந்தவங்க வைனரி ஷாப் பர்சன் மேலே ஒரு கிராஸ் போடுறான், இவன் கிடையாதுன்ட்டு. அடுத்தது டர்ஃபல்ஸ்காரன், அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணுன்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கே போகிறான். அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்மசியில் பார்த்தானே ஃபெரினில்லி, அந்த பொண்ணும் அங்கே இருக்கா. இவன் சொல்கிறான், என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பொண்ணோட பிரைட்ஸ்மெய்டாவ, அவளுக்கும் இங்கேயே பார்த்து கல்யாணம் மட்டும் நல்லது. ஆனால் அவள் படித்ததெல்லாம் நேபிள்ஸில், எப்படி விரும்புவாளோ எனக்கு தெரியலன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஓ, தாராளமாக அப்படின்ட்டு அவன் உட்காடுறான். அப்போ சொல்கிறான், இந்த மேயரை கொன்னது யாராக இருக்கும்? சந்தேகமே இல்லாமல் யார்? நான் தான் அப்படிங்கிறான். நீங்களா அப்படின்னே, ஆமாம் நான் தான். என்னோடய கம்பெனியை குழி தோண்டி புதைச்சிட்டான் அவன், அதுக்காக நான் அவனை கொலை பண்ண வேண்டியதாக போச்சு. ஆமாம், நீங்கள் எப்படி மேயரை கொலை பண்ணீங்க? வேறு என்ன, கன்னால் சுட்டு தான். நான் கன்று வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ட்ராவர்லேருந்து கன்னை எடுத்து காமிக்கிறான். அப்போ அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான், இல்லை மேயர் கன் ஷாட்னால சாகலை, அதனால நீங்கள் அவனை கொலை பண்ணலை. இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய புண்ணியம்னு சொல்லிட்டு வெளியே வர்றான். இந்த பிள்ளைங்கள்லாம் கடந்து சரின்னு சிரிக்குதுங்க. இவன் திரும்பி வெளியே வரும்போது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான். அந்த ரெஸ்டாரண்ட்டு ஓனர் வாலண்டியராக, இன்ஸ்பெக்டர் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், மேயரை கொன்னது நான் தான் அப்படிங்கிறான். இவனுக்கு போதும்னு ஆகுது. சரி, நீங்கள் எப்படி கொன்னீங்கன்னு? வேற என்ன, அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரா, அது குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத் டப்பில் அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னே. இவன் அந்த டர்ஃபல்ஸ் ஓனரை பார்க்குறான், மேலேயும் கீழேயும். உங்களோட ஹைட் என்னன்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், ஒரு 5.6 அப்படிங்கிறான். உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறான். 70 kgன்றான். உங்களுக்கு தெரியுமா லம்பாடியோட வெயிட்டும் ஹைட்டும்? லம்பாடி 100 கிலோவுக்கு மேலே, ஹைட்டு 6 அடி. இவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் கழுத்தை நெரிச்சு கொல்ல முடியுமா? கழுத்துக்கிட்ட கையை கொண்டு போனாலே உங்களை 10 சரம் சுற்றி அவன் தூக்கி எறிஞ்சிருவான். அப்படிங்கும்போது, இல்லை அவன் நல்லா குடிச்சிட்டு பாத் டப்பில் இருந்தான். கதையே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் பாத் டப்பே கிடையாது, ஷவரை தவிர பாத் டப்பே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு என்னோடய நேரத்தை எல்லாரும் சேர்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். அப்போ சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒயின் கொண்டு வரட்டுமான்னு கேட்குறான். சரின்னு சொல்லி அந்த டின்னர் அன்னைக்கு முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துடுறான். வரும்போது அந்த ஃபார்மசியில் மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்குறான். பார்த்துட்டு அப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு, போய் வாங்கிட்டு வந்துடுவோன்னு. மறுபடியும் அவன் ஃபார்மசிக்குள்ளே போகும்போது அவள் சிரிச்சுக்கிட்டே, ஓ, மறுபடியும் என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படிங்கிறா. இல்லை என்னோடய பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு அப்படிங்கிறான். ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டர், இங்கே ஃபார்மசியில் சோப்பு, சீப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே நாங்கள் விற்கிறோம். அந்த பக்கம் உங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள் ஒரு ஷெல்ஃபு, அதில் தான் எல்லா க்ரூமிங் ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் நிதானமாக பார்த்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு போங்க, ஒன்றுக்கா இங்கே வர வேணாம் அப்படின்னு கேலியாக சொல்கிறான். அவன் சரின்னு அதை வாங்கிட்டு பில்லு போடும்போது, இன்ஸ்பெக்டர், நான் என்னவோ நினைக்கிறேன், நீங்கள் இந்த சாமான்லாம் வாங்க வர்ற மாதிரி தெரியல அப்படின்னோடனே, அதுவும் இருக்கலாம், அன்றைக்கி ஈவினிங் ட்ரிங்க்குக்கு போவோமா அப்படின்னு கேட்குறான். உடனே அதை தான் நான் நினச்சேன். ஓகே, பிரச்சனை இல்லை, போவோம் அப்படிங்கிறான்.
சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் அவள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அவன் உட்காந்துருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் ஆள் வந்து உங்களுக்கு ஒரு ஒயின் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கேட்டுட்டு குறும்பா ஃபெரினெல்லிக்கும் இந்த ஒயின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அதனால் என்ன, அவள் வந்த ஒரு படம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து கொண்டு வாங்க அப்படிங்கிறான். சரி, அவள் வந்து கடையை மூடிட்டு வர்றதை இங்கேருந்தே பார்க்குறான். எப்பவும் போடுற ஓவர் கோட் இல்லாமல் அழகான ஒரு ரெட் ட்ரெஸ்ஸும் ஓப்பன் ஹேரோடையும் ஹை ஹீல்ஸோடையும் அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளே உட்காந்துட்டு, ஆமாம், இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியல போல்றிருக்கே மேயரை யார் கொலை பண்ணான்னொன்னே. ஆமாம், இந்த ஊரில் தான் யாரை பார்த்தாலும் நான் தான் மேயரை கொலை பண்ணேன்னு கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்களே, அப்புறம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஆனால் எனக்கு ஒரு ஆள் மேலே பயங்கரமான சந்தேகம் இருக்குது, அவருக்கு சரியான மோட்டிவ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவள் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு யாருன்னு தெரியும், எங்கள் அப்பா தானே அப்படின்றதோட இந்த கதையை நான் இந்த பகுதியோடு முடிக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கிறதுனால இதை 2 பகுதியாக்கி அடுத்த பகுதியில் யார் மேயரை கொலை பண்ணான்றதை சொல்கிறேன். ஜெஃப்ரி ஆர்ச்சர் சொன்னதை நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.